என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கு. என்னத்தான் சொல்ல வர்றாரு? எங்க போறது அவர் ரத்தத்துக்கு? அவர் மாம்சத்துக்கு நான் எங்க போறது அப்படின்னா, அவர் மாம்சத்தை புசிக்கணும் ரத்தத்தை குடிக்கணும்லாம் சொல்லல. ஏன்னா அங்க தொடர்ந்து வரும்பொழுது அவர் கையை அறுத்து, இந்தப்பா நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கல. லெக் பீஸ் இருந்தா அப்படின்னு கொடுத்தாரு இல்ல. இந்த என் ரத்தத்தை குடின்னு எதாவது எடுத்து கொடுத்தாரா? இல்ல. என்ன சொல்ல வர்றாருன்னா, என் மாம்சம் எதற்காக அடிக்கப்பட்டது, என் மாம்சத்தின் மூலமாக நான் என்னவெல்லாம் உங்களுக்காக சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், என்னோட மாம்சம் ஏன் இவ்வளவு பாடுபட்டு மறிக்க வேண்டியதா இருந்தது, அது மூலமா நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அப்படிங்கிற. விசுவாசிக்கும் போது என்ன நடக்கிறது? நித்திய ஜீவன் உண்டாகிறது, ஜீவன் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ரத்தத்தை பானம் பண்ணுங்கள், ரத்தத்தை பானம் பண்ணுங்கள் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்ல வர்றாரு? என்னுடைய ரத்தம் உங்களுக்காக என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறதோ அதையெல்லாம் விசுவாசியுங்கள். விசுவாசிக்கும் பொழுது அதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில நடக்கும். அதுதான் உங்களுக்கு மெய்யான போஜனமா இருக்கிறது, மெய்யான ஒரு ஜீவனை கொடுக்கக்கூடிய அப்பமா இருக்குன்ற. அவருடைய ரத்தம் என்ன பண்ணிக்குது? நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி இருக்குது. நம்ம விசுவாசிக்கிறோம். அப்படி விசுவாசிக்கும் போது என்ன பண்றோம்? லிட்டரலா அவருடைய பிளட்டை நம்ம ட்ரிங்க் பண்ற மாதிரி அதுக்கு அடையாளமா இருக்குது. அவர் ரத்தம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீக்கி கழுவி நம்மை சுத்திகரித்திருக்கிறது. 1 யோவான் 1:7 அவர் சொல்றார், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது.